ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம். குயிக் அண்டு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்குறோம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். சிக்கன் நான் இன்றைக்கி 2 ரெசிபிக்காக சிக்கன் 1.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்குது. அதில் 3/4 கிலோ பிரியாணிக்கு எடுத்துகிட்டேன். நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கல்லுப்பு, அதுக்கப்புறம் இதில் 1 கப்பு இந்த குட்டி கப்பில், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேரினேட் ஆகட்டும். நான் இன்றைக்கி சிக்கன் வறுவலும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் பிரியாணி ரெசிபி மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இங்கே ஒரு பாத்திரத்தில் சீரக சம்பா ரைஸ் இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்துட்டேன். அதாவது 400 கிராம்ஸ் எடுத்தாச்சு. அது கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், புதினா 1 கைப்பிடி அளவு, அதே மாதிரி மல்லி இலைகளும் 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது 2 கலந்து ஊற்றிக்கலாம். சூடான உடனே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸு, கல்பாசி எல்லாமே சேர்த்திக்கிற பிரியாணி இலை எல்லாம் பொரிஞ்ச உடனே ஒரு 3 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காயம், புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தணும் இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கிறேன். நான் அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு வேறு எதுவும் சேர்த்தலை. இப்போது நம்ம கழுவி நல்லா மேரினேட் பண்ண வச்சோம் இல்லைங்களா சிக்கன், அந்த சிக்கனை சேர்த்திட்டு இந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். நல்லா கொதித்து வரணும். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். இப்போ 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். 1 டம்ளர் ப்ளைன் வாட்டரும், அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துனது அதுலேயே 1.5 டம்ளர், அப்படி மொத்தமாக 3 டம்ளர் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தி இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சோம் இல்லைங்களா சீரக சம்பா ரைஸு, அந்த ரைஸை சேர்த்திட்டு ஒரு மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் லிட்டு போட்டு விட்டுடலாம். இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறோம், அதனால் கொஞ்சம் அவசரம். இப்போ மேலே புதினா இலைகளை தூவி லிட்டு போட்டு விட்டு ரைஸ் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு, இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். மேலே விட்டுட்டு லிட்டு போட்டுக்கலாம். இப்போது என்னோடய சிஸ்டரோட சன்ஸ் எல்லாம் வந்திருக்குறாங்க. அதனால் வெளியே போகிறோம், அவசரம். அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியல, சாரி. சாப்பிட்டுட்டு இனி வெளியே கிளம்பிடுவோம். பாப்பா ஜாலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ இங்கே சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் போகலை, அதுக்குள்ளே சிக்கன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. மல்லி இலை போட்டு அதையும் இறக்கிட்டு இனி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். நம்ம இன்றைக்கி பண்ணை நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தோம். அதனால் அதில் கொஞ்சம் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சுட்டோம். சூப்பராக வந்திருந்தது. சீரக சம்பா ரைஸ் நான் ஓப்பன் பண்ணது காட்ட முடியல, அதனால் உங்களுக்கு இலையில போட்டதை காட்டிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் குயிக்காக ஈஸியாக செஞ்சுருப்பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ வெளியே கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
தேங்க்யூ.